வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்ட்டர் வாங்குறதுக்கு முன்னே அந்த இன்வெர்ட்டர் மற்றும் அதோட பேட்டரியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடை பயன்படுத்தி எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கிறேன். இந்த எக்ஸல் ஷீட் வேணுங்கிறவங்க வந்து இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடோட வாட்ஸ், என்னென்ன லோடு யூஸ் பண்ண போகிறோம், அது எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து எல்இடி பல்பை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக குவான்டிட்டி பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஒரு 4 எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வாட்ஸ் செலெக்ஷன் பண்ணணும். அதில் 3 வாட்ஸ்லேருந்தே பல்ப் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் லைனில் கொடுக்க போகிறீங்களோ அந்த வாட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 9 வாட்ஸ் எல்இடி பல்பு கொடுத்துக்கலாம். டியூப்லைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டியூப்லைட் கொடுக்கலாம். இந்த 4ம் பார்த்திங்கன்னா எல்இடி டியூப்லைட் தான். ஸோ 4 குவான்டிட்டி கொடுத்துக்கிறேன். இந்த டியூப்லைட்டில் எல்இடியில் பார்த்திங்க அப்படின்னா 20 வாட்ஸ் இருக்குது, 40 வாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 20 வாட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் சீலிங் ஃபேன், இந்த சீலிங் ஃபேனும் பார்த்திங்கன்னா ஒரு 4 சீலிங் ஃபேன் கொடுப்போம். இந்த சீலிங் ஃபேனோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ரேஞ்சில் இருக்குது, 45, 55, 75ன்னு சொல்லிட்டு. அப்ராக்சிமேட்டாக வந்து 60 to 80 வாட்ஸ்க்குள்ளே இருக்கும். அதை விட கம்மியான வாட்ஸ் உள்ள ஃபேனும் இருக்குது. நம்ம வந்து ஒரு 75 வாட்ஸ் கொடுத்துக்கலாம், 4 ஃபேனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து ஒரு 2 சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜிங் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சார்ஜிங் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இது போக மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதில் மிக்சர் கிரைண்டர் வந்து சில வீடுகளில் பயன்படுத்துவாங்க. சில வீடுகளில் கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லி கூட கேட்டு வாங்குவாங்க. நான் இப்போ என்னோடய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்காக நான் வந்து இதில் பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் தான் நான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். கம்ப்யூட்டர் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் வேவ் வாங்குறது பெட்டர், அதான் வாங்கணும். மற்றபடி நார்மல் லோடு தான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். 4 எல்இடி பல்பு, டியூப்லைட்டு ஒரு 4, அப்புறம் சீலிங் ஃபேன் ஒரு 4, லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் அது லேப்டாப்புக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லை மொபைல் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்வெர்ட்டரில். அப்புறம் ஒரு மிக்சர் கிரைண்டர் ஒரு கிரைண்டர் பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் மிக்சர் கிரைண்டருக்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோடு கெப்பாசிட்டி, அதாவது வாட்ஸ் டோட்டல் பவர் வந்து என்னென்னு பாருங்கள், 1416 வாட்ஸ். இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் வேல்யூ. இது எல்லாமே நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற சீட்டுகளுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டன் செட் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. நீங்கள் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வாட்ஸோ அந்த வாட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அந்த வாட்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ரைட் சைடில் டோட்டல் வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாவை இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து குவான்டிட்டியும் வாட்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ் கிடச்சிரும். கீழே டோட்டல் வாட்ஸை பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற லோடு எல்லாத்துக்கும் சேர்த்து 1416 வாட்ஸ் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த 1416 வாட்ஸுக்கு எந்த டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் இதில் எடுக்கலாம், அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வாட்ஸ் கிடச்சிட்டு ஓகேங்களா. இப்போது இன்வெர்ட்டர் செலெக்ஷன் பண்ணுவோம். இன்வெர்ட்டர் செலெக்ஷனில் வாட்ஸ் வந்து இங்கே எல்லாமே நான் வந்து ஃபார்முலா இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால டோட்டல் வாட்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இன்வெர்ட்டர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு டோட்டல் வாட்ஸ் பை பவர் ஃபேக்டர் 0.7 அது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்டரோட வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இன்வெர்ட்டரு 2022 வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான நீங்கள் இன்வெர்ட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2100 இல்லை 2200 இந்த மாதிரி வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பேட்டரி செலெக்ஷன் பாருங்கள். நம்மளுக்கு பேட்டரி செலெக்ஷன் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பவர் இன்ட்டு நம்மளுக்கு வந்து பேக்கப் டைமிங். ஓகேங்களா? அந்த பேக்கப் டைமிங் எத்தனை ஹவர்ஸ் உங்களுக்கு பேக்கப் வேணுமோ அந்த பேக்கப் டைமிங், அதுக்கப்புறம் பேட்டரியோட இன்புட் வோல்டேஜ் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். இப்போ பேக்கப் டைமிங் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். 2 ஹவர்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 236 ஆம்பியர் ஹவர் பேட்டரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்வெர்ட்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2022 வோல்ட் ஆம்பியர் இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி இந்த ரேட்டிங்கில் வாங்கணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 236 ஆம்பியர் ஹவரில் நீங்கள் வாங்கணும். இது வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் டைமிங்னு கீழே கொடுத்துருக்குறேன். பட் நம்மளுக்கு இதுலேயே பேட்டரி பேக்கப் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 2 ஹவர்ஸ் தான் அப்படிங்கிறது. இது இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாக்காக நான் இது வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த நீடட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு கிளியராக வந்துடும் எல்லா டீட்டெயிலுமே. இன்வெர்ட்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2022 வோல்ட் ஆம்பியர். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 236 ஆம்பியர் ஹவர். பேக்கப் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். இப்போ இந்த 2 ஹவர்ஸ் வரக்கூடிய இடத்துல நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கொடுக்குறேன். அப்படி இப்போ 4 ஹவர்ஸ் கொடுத்துட்டேன். இந்த இருக்கிற வாட்ஸை கால்குலேஷன் பண்ணி 4 ஹவர்ஸுக்கு தகுந்தவாறு பேட்டரி கெப்பாசிட்டி 472 ஆம்பியர் ஹவர் வருது. ஸோ அதுக்கு தகுந்தவாறு பேட்டரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கப் டைமிங் வந்து நான் 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது சிம்பிளாக ஒரு சின்ன வீடுகளுக்கு உண்டான ஒரு கால்குலேஷன் பார்த்துருவோம். இப்போ எல்இடி பல்ப் வந்து ஒரு 5 பல்பு யூஸ் பண்ணுறாங்க. இதோட வாட்ஸ் வந்து 9 வாட்ஸு. இப்போ டியூப்லைட் பயன்படுத்துகிறாங்க. அது இப்போ எல்லாமே பெரும்பாலும் எல்இடி டியூப்லைட் தான். ஒரு டியூப்லைட் வந்து 2 டியூப்லைட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அதோடய வாட்ஸ் வந்து 20 வாட்ஸு. சீலிங் ஃபேன் வந்து ஒரு 3 ஃபேன் இருக்குது. அதோடய வாட்ஸ் வந்து 75 வாட்ஸு. அப்புறம் லேப்டாப் அதாவது மொபைல் சார்ஜிங் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஒரு சாக்கெட் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போது இதோட டோட்டல் வாட்ஸை பாருங்கள், 410 வாட்ஸ் வருது. இந்த 410 வாட்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு ரிலேட்டடாக என்ன இன்வெர்ட்டர் சைஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கணும். இப்போது 410க்கு ரிலேட்டடாக இந்த கால்குலேட் பண்ணி நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இன்வெர்ட்டர் செலெக்ஷன் வந்து 585 வோல்ட் ஆம்பியர் வந்து கிடச்சிருக்கு. இந்த 585 நீங்கள் வந்து 600 வோல்ட் ஆம்பியர் கிடைக்கும். 600 வோல்ட் ஆம்பியர் அல்லது 800 இருக்குது, 900 இருக்குது, 1100 இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இன்வெர்ட்டரோட சைஸ் வந்து இருக்குது கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக 600 வோல்ட் ஆம்பியரில் நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இன்வெர்ட்டருக்கு ரிலேட்டடாக என்ன பேட்டரி கெப்பாசிட்டி. இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோடை எத்தனை ஹவர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம வந்து பேட்டரி செலெக்ஷன் பண்ணுவோம். பேக்கப் டைமிங் வந்து நமக்கு 4 ஹவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ 4 ஹவர்ஸ் கொடுக்கும்போது பாருங்கள், இதில் வந்து 136 ஆம்பியர் ஹவர் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் அப்போ வந்து 150 ஆம்பியர் ஹவர் பேட்டரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 150 ஆம்பியர் ஹவர் வாங்கும்போது உங்களுக்கு 4 ஹவர்ஸுக்கும் அதிகமாகவே வந்து பேக்கப் கிடைக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லோடை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு தேவையான பேட்டரி என்ன ரேட்டிங்கில் பேட்டரி வாங்கணும், என்ன ரேட்டிங்கில் இன்வெர்ட்டர் வேணும், பேக்கப் டைமிங் அப்படிங்கிறது எத்தனை ஹவர் வேணும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே மேனுவலாக ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேக்கப் டைமிங் மட்டும் நீங்கள் இதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ரேட்டிங்கில் இன்வெர்ட்டர் வேணும், அதோட கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி ரேட்டிங்கில் வந்து பேட்டரி வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் இது மூலமாக தெரிஞ்சிடும். இந்த ஷீட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்கேன். இது வந்து இன்வெர்ட்டர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன யூஸ் பண்ணணும், பேட்டரி செலெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பேக்கப் டைமிங் கால்குலேஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வந்து இது இருக்குது. வேணுங்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த எக்ஸல் ஷீட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஷீட்டு வேணும் கால்குலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஷீட்டை போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.